ஏஐலாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எந்த ஃபோர்ஸாக இருக்கட்டும், ஸோ கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு வந்ததுன்னா வந்து உயிர் போகுன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்தியாக்குள்ளேயே வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம், நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ஏர் ரைட் வார்னிங்க்கு வந்து நாங்கள் வந்து சமயத்தில் வந்து ட்ரில்லில் ஒரு சில இதில் வந்து நாங்கள் சிவிலியன்ஸையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். இந்த சிறப்பு பதிப்புகளோடு நான் உங்கள் சௌந்தர்யா. மக்கள் நீங்கள் நினைக்கும் முக்கியமான தொகுப்புகளை கண்டறிந்து உருவாக்கி வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகளாக மாறியிருக்கின்றன. இந்த நிலையில் இந்திய விமானப்படை முன்னாள் அதிகாரி சர்ஜன் மகேஷ் அவர்களுடன் ஒரு பிரத்யேகமான மற்றும் ஆழமான உரையாடலை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிறோம். இந்திய வானில் என்னதான் நடக்கிறது, நமது வான்வழி பாதுகாப்பு குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்ன, எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள சமாளிக்க இந்தியா எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறது, காத்திருங்கள். இது நீங்கள் தவறவிட விரும்பாத உரையாடல். சார், ஆபரேஷன் சிந்தூர் பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க அட்டாக் பண்ணும் போது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அத்தனை சிட்டிஸ் அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அவங்கன்னா வந்து இந்தியா பண்ணிருந்தாங்கன்னா பாகிஸ்தான் ட்ரை பண்ணிருந்தாங்க. பட் எத்தனை மிசைல் ஹிட் ஆச்சு? அதுதான் எல்லாத்தையுமே இவங்க தகர்த்து அழித்தாங்க இல்லையா, நைட்டோட நைட்டா. இது எப்படி சாத்தியமாச்சு? நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் அதான் வந்து நம்ம டெக்னாலஜி மேல இன்வெஸ்ட் பண்ணது. ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து டிஆர்டிஓ சயின்டிஸ்ட்க்கெல்லாமும் நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து நம்மளோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான டயத்தில் டெலிவரி பண்ணி இதில் வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மேட் இன் இந்தியா வெப்பன் சிஸ்டமும் இதில் நிறைய இருக்குது. சிலது வந்து கோ ப்ரொடியூஸ், சிலது வந்து மேட் இன் இந்தியா. பட் நீங்கள் வந்து மேஜர்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் தயாரான வெப்பன்ஸ் தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு கொண்டு போகிறதுக்கு வந்து இது வந்து ஒரு சாட்சி மாதிரியுமே நமக்கு அமைஞ்சிருக்கு. சார், இப்போ டெக்னாலஜி எந்த அளவுக்கு ஐஏஎஃப்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏஐ வந்து எந்த அளவுக்கு இப்போ வந்து நமக்கு பக்கபலமா இருக்கு? ஏஐலாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து இன்டென்சிவாக யூஸ் பண்ணுவோம். ப்ரெடிக்டிவ், அதாவது வந்து இப்போ ஒரு பிளேன் வந்து டெல்லியிலேருந்து கிளம்புது, ஜம்முவில் லேண்ட் பண்ணுது அப்படின்னா வந்து அதோட சீக்வன்ஸு, ஷார்ட்டஸ்ட் ரூட் எப்படி வர முடியும், விண்டோட அட்வான்டேஜ் எப்படி எடுத்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ இது வந்து எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறோம். மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து வருடங்கள் முன்னாடியே இது வந்து 87 மிராஜ் 2000 வந்தபோது அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். அதாவது வந்து இப்போ ஒரு ஸ்கெட்யூல் மெயின்டெனன்ஸ் இன்னைக்கு தேதியில் வந்து இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பர்டிகுலராக பண்ணதுக்கு அப்புறமா தான் ஏர்பிளைன் ஸ்டார்ட்டே பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அட்வான்ஸாக தான் இருக்கும். ரொம்ப காலமாகவே ஏர்ஃபோர்ஸ் வந்து எப்போதுமே வந்து ஒரு 10-15 வருஷம் அட்வான்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மல் உங்களோட கண்ணுக்கு தெரிகிற ஏஐயும் நாங்கள் யூஸ் பண்ணுற ஏஐயும் என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருக்கும். ஃபியூச்சரில் இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்? ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது கம்ப்ளீட்டாகவே ரோபோட்டிக்ஸ் பேஸ் பண்ணி போகிறதுக்கு அப்படிலாம் முடியாதுங்க. அது வந்து நமக்கு வந்து மூளை கொடுத்துருக்காங்க இல்லையா, யோசிக்கிறதுக்கு தான். ஸோ பைலட்ஸ் அவங்களோட ட்ரைனிங், அவங்களோட ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஷார்பஸ்ட் பிரெயின் இன் தி வேர்ல்ட் இருக்கிற எல்லா போராடுறதுக்கு ரோபோட்ஸாவே என்டையரா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து பியூர் இமேஜினேஷன். ஏன்னா இது வந்து இப்போ நம்மளுடைய உயிர்களையும் காப்பாற்றிக்கலாம் இல்லையா? அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த ஃபோர்ஸாக இருக்கட்டும், ஸோ கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு வந்ததுன்னா வந்து உயிர் போகுன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அதை பற்றி டெய்லி அக்காலே போட்டிருக்க முடியும். சார், இந்தியாவோட எல்லை பாதுகாப்பு கண்காணிப்பு விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள் மற்றும் யூஏவி இதனுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு? ரெண்டுமே வந்து பைலட்லெஸ் பிளேன் தான். நம்ம கிரவுண்டில் இருந்து தான் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். ரெண்டுமே ப்ரோக்ராமபிள். ஓகே, ஸோ இப்போ யூஏவிக்கு வந்து யூஏவி பைலட்னே இருப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா வந்து ப்ரோக்ராம் ஒரு ஃபிக்ஸட் ரூட்டில் அது போகும். தேவையான டைம், அதாவது வந்து சிக்னல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபோட்டோ ரெக்கி அப்படின்னு சொல்லுவோம். மேலேருந்து வந்து ஏரியல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து எனிமியோட மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதை. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வித் ஆர்மமெண்ட் லோட் சூசைட் ட்ரோன்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. ஓகே, பட் ஆனால் ஆஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன மாதிரி ரிட்டையர் ஆன ஆளுங்களுக்குலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ உங்களுக்கு எப்போ தெரியுதோ அப்போ தான் வந்து எங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இதில் வந்து என்னென்னா வந்து ஆள் இல்லாமல், அதாவது ஹியூமன் லாஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து ட்ரோன்ஸ் வந்து எக்யூப்.
ஓகே. பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து கல்யாண மண்டபத்துலலாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இருப்பீங்க. ம். அதுலேயே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான கேமரா, ஓகே மேபி ஒரு 25,000 அடி 30,000 அடி உயரத்துலேருந்து எடுக்கிற மாதிரி ஓகே. ஸோ ட்ரோனை ப்ரோக்ராம் பண்ணி நமக்கு வந்து பர்டிகுலர் ஏரியாவில் பண்ண முடியும். அதே மாதிரி சிக்னல் சில பேர் வந்து டெரரிஸ்ட் மோஸ்ட்லி வந்து சேட்டலைட் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து எந்த இடத்துல அந்த லொக்கேஷனும் சேர்த்து டார்கெட் பண்ணுறதுக்கு அந்த இல்லாமல் நம்ம பண்ண முடியும். சரி, இப்போ பார்டர்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய பாதுகாப்பு கண்காணிப்பு அதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஐஏஎஃப் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, குறிப்பா போர் சூழல்ல போர் விமானமா இல்ல ரெகுலர் விமானமா அப்படிங்கிற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில இருக்கும் இல்லைங்களா? இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து போர் விமானம் அந்த பேஸ் இருக்கு இல்லையா, ஏர் பேசஸ் எல்லாம் வந்து ஓகே. எங்கே நம்ம பொசிஷன் பண்ணியிருக்கோமோ பார்டர் ஸ்டேட்டில் இருக்க அத்தனை பேருக்குமே போர் விமானம் தெரியும். ஏன்னா வந்து வருஷம் வந்து வார் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பைலட்ஸ் இந்தியாக்குள்ளேயே வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம், நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த war game. மாதிரி. ஷோஸ் கிடையாது. ஓகே. வார் கேம் ஆக்சுவல் வார் மாதிரி சிமுலேட்டட் வார் வந்து பைலட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகே. இதை தவிர வந்து ஒரு சில இடத்துல வந்து ஏர் டு கிரவுண்ட் ரேஞ்சஸ்லாமும் இருக்கும். ஸோ மேலேருந்து வந்து குண்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாகவே. ஓகே. ஸோ அது வந்து ஒரு சில இடத்துல இருக்குது. பஞ்சாபில் ஒரு இடத்துல இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது, ஈவன் குஜராத்தில் கூட ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது சுற்றி இருக்க கிராமம் எல்லாருக்குமே வந்து தெரியும். ம். ஒரு சில ஃபைட்டர் பிளேன் வந்து லோ லெவல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு கிரவுண்ட்லேருந்து ஒரு 100-150 அடி உயரத்தில் வந்து பறந்து தாக்குற மாதிரி. அது வந்து ரடாரில் மாட்டிக்காது. சவுண்டு வந்து நிறையவே வரும். ஏன்னா வந்து பின்னாடி ஆஃப்டர் பர்னர்ஸ்னு சொல்லுவோம். நார்மலாக நம்ம ஊரில் வந்து எக்ஸாஸ்ட்டில் போக வருதுன்னா வந்து ஃபைட்டர் பிளேனில் வந்து நெருப்பே வரும். கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடி தூரத்துக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஹை ஸ்பீடில் போகும்போது வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஃபெமிலியர். ஓகே. ரெண்டாவது வந்து இந்த ஏர் ரைட் வார்னிங்க்கு வந்து நாங்கள் வந்து சமயத்தில் வந்து ட்ரில்லில் ஒரு சில இதில் வந்து நாங்கள் சிவிலியன்ஸையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏர் ரைட் வார்னிங் நடக்கும். இன்டர்மிட்டன்ட் சைரன், ம். அந்த விட்டு சைரன் அடிக்கணும். அங்க இருக்க காமன் பீப்புளுக்கும் வந்து ட்ரைனிங் வந்து அப்பப்போ நடக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆனதுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ வந்து மொபைல் காலகட்டம். ஸோ நாங்கள் இருந்த காலகட்டத்தில் வந்து மொபைல்லாம் கிடையாது. பிளாக் அவுட்னா வந்து கம்ப்ளீட் பிளாக் அவுட்டாக இருக்கும். எங்கேயுமே எதுவுமே தெரியாது. அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது கம்பல்சரியா உங்களுக்குலாம் இருக்கு? எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பேர்டனாக நினைக்க மாட்டாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னலில் வந்து ஒரு 3 நிமிஷங்கிறது 4 நிமிஷம் ஆனதுன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% ஸ்ட்ரென்த்தை வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக மாறிடுவாங்க. ஆமா. அங்கே வந்து அவங்களுக்கு கிடையாது. ரொம்ப வில்லிங்காக பண்ணுவாங்க. ஈவன் வந்து சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே வந்து மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நாங்கள் ஏதாவது போகிறோம் வழியில், இப்போ பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இப்போ ஒரு சோல்ஜர் போகிறோம், வண்டி ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படின்னா வந்து பாலுக்கு பஞ்சமே கிடையாது. லஸ்ஸி போட்டு வந்து அங்கே இருந்து வண்டியில் இருக்க அத்தனை பேருக்கும் கொடுப்பாங்க. ஸோ ஸ்வீட்லேருந்து வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஸோ நல்லா அவங்க வந்து எங்கள் டேக் கேர் பண்ணிப்பாங்க. சோல்ஜர்னா வந்து அந்த மாதிரி ராஜ மரியாதை இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். இது போன்ற பல பிரத்யேகமான தகவல்கள் நிறைந்த நேர்காணலை பார்ப்பதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.